கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை. என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த வசனத்தின்படி தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் இருக்கிறது. நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரை துதித்தான், ஆராதித்தான், பாடினான். கர்த்தருக்கென்று மகிமையாய் கீத வாக்கியங்களை வாசித்தான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதே போல கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மேல் உண்டாகும். பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியான அபிஷேகம் உண்டானது. மென்மேலும் பலப்பட்டான் என்று பார்க்கிறோம். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். தாவீதின் மேலே கிரீடம் பூத்தது என்று பார்க்கிறோம். அவ்வண்ணமாகவே தாவீதுக்குண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டாக தேவன் கிருபை செய்வார். கர்த்தரை துதியுங்க, பாடுங்க. கர்த்தருக்கென்று மகிமையாய் ஒவ்வொரு காரியங்களையும் வாஞ்சியோடு தாகத்தோடு செய்யுங்க. அதற்குரிய ஆசீர்வாதம் பலன் உங்களுக்கு உண்டாகும். ஆமென்.